வணக்கம். ஏப்ரல் 21, 2026க்கான இன்றைய ராசி பலனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது ஒரே நாள்ல ரெண்டு வெவ்வேறு கதைகள் நடக்க போற ஒரு நாள். ஒரு படத்துல இன்டர்வல் வர்ற மாதிரி இன்னைக்கும் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் விட்டுடலாம். முதல்ல பஞ்சாங்கத்தோட அடிப்படைகளை பார்ப்போம். அப்புறம் இந்த நாளோட ஹீரோவான அந்த மதியம் 1 மணி திருப்புமுனையை பத்தி ஆழமா அலசுவோம். அதுக்கப்புறம் இந்த மாற்றம் நம்ம வேலை, பணம், உறவுகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்துட்டு கடைசியா இன்னைக்கான முக்கிய குறிப்போட முடிப்போம். முதல்ல இன்னைக்கான ஜோதிட அடிப்படைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் நம்ம அஸ்திவாரம். நாம ஒரு நாளோட பலனை பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ஆதாரம் பஞ்சாங்கம்தான். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம், இந்த 5 முக்கியமான விஷயங்களை வச்சுதான் ஒரு நாளையே கணிக்கிறாங்க. சரி, இன்னைக்கான விவரங்களை பாருங்க. செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்த யோகம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ சங்கர ஜெயந்தியும் கூட. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆமாங்க, இன்னைக்கு முழு நாளோட போக்கே மதியம் 1 மணி 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தலைகீழா மாறப்போகுது. உங்க அதிர்ஷ்டம், மனநிலை, வாய்ப்புகள் எல்லாமே மாறப்போகுது. நீங்க காலையில ஒரு மாதிரி உணர்வீங்க, மதியத்துக்கு மேல டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இதுதான் இன்னைக்கோட ஸ்பெஷாலிட்டி. சரி, அந்த 1 மணி திருப்பு முனைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு ஆழமா பார்க்கலாமா? வாங்க, இதுதான் இன்னைக்கோட மையக்கரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சந்திரன் ராசி மாறுறது தாங்க. காலையில 1 மணி வரைக்கும் சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு. ஆனா சரியா 1 மணி 1 PM அப்புறம் மிதுன ராசிக்குள்ள நுழைறாரு. இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் அன்னிக்கு முழுசா ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகுது. இதனால ஏற்படுற முதல் பெரிய மாற்றம் சந்திராஷ்டமம். துலாம் ராசிக்காரங்களுக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்க வேண்டிய நேரம். ஆனா மதியத்துக்கு மேல உங்களுக்கு ரிலீஃப் தான். இப்ப பால் விருச்சிக ராசிக்கு பாஸ் ஆகுது. சோ விருச்சிக ராசிக்காரங்க நீங்க தான் மதியத்துக்கு மேல கொஞ்சம் நிதி விஷயங்கள்லயும் புது முடிவுகள்லயும் கவனமா இருக்கணும். ஆனா இந்த மாற்றத்தால கெட்டது மட்டும் அல்ல, நல்லதும் நடக்குது. குறிப்பா மேஷ ராசிக்கு மதியத்துக்கு மேல சந்திரன் குருவோட சேரும்போது கஜகேசரி யோகமும், செவ்வாயோட சேரும்போது சந்திரமங்கல யோகமும் உருவாகுது. இதனால வெற்றி, நல்ல செய்திகள்னு உங்க பக்கம் காத்து வீசும். சரி, இந்த கிரக மாற்றங்கள் நம்மளோட வேலை, தொழில், பண விஷயங்கள்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய ராசிகளுக்கு மதியம்தான் பணவரவுக்கான கதவு திறக்குது. உதாரணமா மேஷ ராசிக்காரங்க சொத்து வாங்க முயற்சி செஞ்சா அதுல வெற்றி கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மதியத்துக்கு மேல வர்ற பணத்தால கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கடகம், கன்னி, மகரம் ராசிக்காரங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வேலை, பணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பகுதியான உறவுகள்ல இந்த மாற்றம் என்ன பண்ணுது வாங்க பார்க்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேர மாற்றம் ஒரு சுவாரஸ்யமான டைனமிக்ஸ உருவாக்குது. பாருங்க, ரிஷப ராசிக்காரங்க உங்க காதல சொல்லணும்னா காலை நேரம்தான் பெஸ்ட். ஆனா மிதுன ராசிக்கு மதியத்துக்கு மேலதான் தம்பதியருக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். பிரிஞ்சவங்க கூட சேர வாய்ப்பு இருக்கு. தனுஷும் மீனம்னு மத்த ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பேசணும். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, ஒரே நாள்ல 2 நாள். காலை ஒரு பாதி, மதியம் ஒரு பாதி. அதனால நீங்க எப்படி திட்டமிடுறீங்கன்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பேச்சுகள், முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா தயவு செஞ்சு அதை மதியம் 1 மணிக்கு மேல வச்சுக்கோங்க. அப்போதான் கிரகங்களோட அனுகூலமான ஆற்றல் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கரெக்டான நேரத்துல செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? சோ இன்னைக்கு நடக்க போற இந்த கிரக மாற்றங்களை சந்திக்க நீங்க தயாரா? இந்த தகவல்களை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க நாளை சூப்பரா மாத்துங்க. எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.